பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் சொல்லிருங்க. அப்டேட்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே குபேரா, டிஎன்ஏ 2 படங்களோட ரிவ்யூ பத்தி பேசுவோம். ஓகேண்ணா. இன்னைக்கு மேஜரா வந்த அப்டேட் வந்து இது ஜனநாயகன் அதோட கிளிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோர் அது நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வருதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா 45யோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யா ஆர்ச்சி பாலாஜி ஃபிலிம் கருப்பு அதுதான் டைட்டில். ஆர்ஜேபி ஃபிலிம். அது எங்க ஆர்ஜேபின்னு வச்சிருக்காரு? எனக்கு புரியலையே. அது பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு தான் தெரியும். ஓகே. அனுகிரகன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. தமிழ் படம் போல. அதே மாதிரி ஒரு நிமிஷம். ஐயோ! ஏதோ ஒரு அப்டேட் விட்டு போச்சே. ஓகே. தண்டனக்கா லைஃப் ஆ லிரிக் வீடியோ வந்துச்சு. ஆரோமலை படத்துலேருந்து டிஆர் ராஜேந்திரன் டிஆர் ராஜேந்திரன் அவர் பாடியிருந்தாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது பெருசா வந்த மாதிரி தெரியல. இது கார்த்தி படத்துலேருந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் வர ப்ரோ. ஸ்டைலா வருதுன்னு சொல்லி காலையில. என்ன படம்? கார்த்தி அனுஷ்கா நடிக்கிறது. கார்த்தி. அனுஷ்கா ஓகே. விக்ரம் பிரபு நடிக்கிறாங்கல்ல. அந்த ஓகே, படத்துலேருந்து ஓகே. ஒரு சிங்கிள் சாயலோரேன்னு சொல்லி நாளைக்கு வருது. சூப்பர். அவ்வளோதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஓகே, அவ்வளோதான். குபேரா, டிஎன்ஏ ரிவ்யூக்குள்ள போறதுக்குள்ளாட்டியும் ஒரு இது மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா டிஎன்ஏ படத்துக்கு 10 டிக்கெட் கிழவே தரதா சொல்லி ட்வீட் போட்டிருந்தோம்ல. அதில் வந்து நம்ம ஸ்பேஸில் உள்ளவங்களுக்கு ஏதாவது 2-3 டிக்கெட்டாச்சும் ஏதாவது கேள்விகள் கேட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. அதனால் நடுவில் ஒரு ஏதாவது கேள்விகள் கேட்டு ஏற்கனவே அதில் ஒரு 7 வின்னர் செலெக்ஷன் பண்ணியாச்சு. நடுவில் அடிஷ்னலாக ஒரு 3 வின்னர்ஸ் இதுலேருந்து செலெக்ஷன் பண்ணலாம் ஸ்பேஸ்லேருந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாருக்காவது டிஎன்ஏ படம் பார்க்கணும்னு விருப்பம் தான், கண்டிப்பாக நல்ல படம் தான். நான் ரிவ்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம். நீங்கள் வந்து நல்ல படம் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஓகே அப்படின்னா பதில் சொல்லலாம். ஸ்பீக்கரில் உள்ளவங்க பதில் சொல்கிறா சொல்லலாம், இல்லை கமெண்ட்டில் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸ்பீக்கரில் இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 4 கேள்வி அல்லது 3 கேள்வி கேட்டு 3 பேர்த்த செலக்ட் பண்ணிக்கலாம். 3 கேள்வி 3 பதில். அந்த 3 வின்னர் ஒரே கேள்வியில் வின்னர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஓகேனா சொல்லுங்கள், பண்ணலாம். அடுத்தது குபேரா. நம்ம ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஸ்பீக்கரில் உள்ளவங்க பார்த்துருந்தீங்கன்னா குபேரா உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். டிஎன்ஏ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். வேறு யாராவது பார்த்துருந்து அவங்க ஸ்பீக்கரில் இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பரணியோ இல்லை நானும் கண்ணில் படிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் படங்களை பற்றி பேசலாம். இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசுறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம வந்து வீக்கெண்டில் தான் வந்து ஸ்பாய்லரோட பேசுவோம். இன்னைக்கு தான் முதல் நாளுங்கிறனால யாரும் தவறையும் கூட ஸ்பாய்லர் எதுவும் சொல்லாமல் பேசினா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆரம்பம். மற்றபடி பரணிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். பரணி, வேற யாராவது படம் பார்த்தவங்க இருக்காங்களா? மாவீரன் படம் பார்த்துட்டீங்களா? மாவீரன் மாவீரன் குபேரா பார்த்துட்டாரு. போயிருப்பாரு. குபேரா போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. குபேரா பார்த்துட்டாரு. நீங்க பார்த்துட்டீங்களா? ப்ரோ ஒரு 5 நிமிஷத்துல நான் இல்லை ப்ரோ, பேசுறேன் ப்ரோ. நான் நாளைக்கு ஓகே. மாவீரன் நான் நாளைக்கு தான் ப்ரோ. நாளைக்கு மத்தியானம் வந்து குபேராவும் ஈவினிங் டிஎன்ஏவும் நைட்டு அந்த டிராகன் படம் சொன்னீங்கல்ல, அவுட் ட்ரெயின் டிராகன், அது 3 பிளான் அது நீங்க இது அட்டஸ்டடா. அனிமேஷன் பார்த்தது இல்லையா? ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். ஆஹா, இல்ல. அப்ப இது ஏங்க உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அனிமேஷன் ஒன்று வந்திருக்குன்னே எனக்கு மாவீரன் சொல்லி தாங்க தெரியும். இல்ல அப்ப அது பார்க்காம இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அதான் நாளைக்கு ஃபுல்லா அட்டஸ்டடா அதை முடிச்சிட்டேன்னா அப்படியே அடுத்த நாள் அப்படியே லியோக்கு ஜம்ப் ஆயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை. மெர்சல் போலையா? எங்களுக்கு லியோ தான் ஒதுக்கப்பட்டிருக்குது, அதனால் நாங்கள் லியோ தான் செல்ல முடியும். ஓகே. எங்களுக்கு இந்த சைடு கேரளால மெர்சல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கத்தி கூட தான் ரிலீஸ் ஆயிருக்கு, வாழ்றீங்க. எங்களுக்கு லியோ போக்கிரி தாண்டி எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் ஏரியால இதுதாங்க ரிலீஸ் ஆச்சு. கத்தி பார்க்கலையே. மெர்சல் மட்டும் தான் பார்த்தேன். கேரளால நிறைய இடத்துல கத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இது வீடியோஸ் பண்ண போஸ்ட் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியா? சரி, ஓகே. சரி, இது யாராவது பார்த்தவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எம்எஸ் தமிழ் மூவிஸ் பார்த்துட்டீங்களா ப்ரோ படம்? இல்ல ப்ரோ, நாளைக்கு தான் ப்ரோ. சரி, யாரு தான் படம் பார்த்தவங்க ஸ்பீக்கரில் இருக்கீங்க சொல்லுங்க. இல்லைன்னா பரணியே ஆரம்பிக்கிட்டோம், அப்படியே நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படியே. பரிமுறை நீங்களே 2மே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல மாவீரன் மட்டும் தான் பார்த்துருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ நீங்க 2 சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்துருவாரு.
ஏங்க ரொம்ப மிஸ் ஆயிட்டீங்க. சரிங்கண்ணா. பரணி பரணி உங்களுக்கு கேக்குதா? இருங்க இன்னொரு ஃபோன் பண்ண ஒரு போயிட்டேன் இல்ல சைட்ல இல்ல அப்படிம்பாரு. இல்ல அதாவது இல்லை ஃபோனு தான் வந்திருக்கும். சரி நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு 2 படம் பார்த்துருந்தோம். காலையில வந்து குபேரா பார்த்துருந்தேன். மதியானம் வந்து டிஎன்ஏ பார்த்துருந்தேன். எனக்கு 2 படமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் குபேராலேருந்து வருவோம். குபேரா எனக்கு வந்து நான் வந்து இந்த படத்து மீதான எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு வந்து 180% இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. கண்டிப்பாக வந்து அவார்ட் ஒர்த்தி பர்ஃபார்மன்ஸ் வந்து தனுஷ்லேருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எதிர்பார்ப்புகளும் இதுதான் இருக்கும். சேகர் கமலா அப்படின்லாம் எல்லாமே வந்து நல்லா எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எனக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிச்சு. எனக்கு வந்து இந்த படம் வந்து டைட்டில் கார்டு ஆரம்பித்த இடத்துல இருந்தே கதையை ஆரம்பிச்சிட்டாங்க குபேரா. எனக்கு அதுவே ரொம்ப என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் அப்படி ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் அதுதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கே ஒரு 40 நிமிஷம் ஆக்கிடுவாங்க. இப்போ எப்படின்னா டைட்டில் கார்டுலேருந்தே கதையை ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த வகையில் வந்து குபேரா வந்து ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போயிருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செம்மையாக போயிருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிப்பீட்டட் சீன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் படம் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. மற்றபடி எனக்கு குபேரா வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. முக்கியமாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா தனுஷோட நடிப்பு. அந்த நடிப்பு படத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், சிலருக்கு இது ஒத்து வரலாம், ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். தனுஷோட டாப் 5 ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துல இடம் பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரியிலேருந்து ரொம்ப மெனக்கட்டு இருக்கிறாரு. டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது அந்த கேரக்டர் ஒரு எப்படி பேசுமோ அதே மாதிரி இருந்துச்சு. இதில் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா அவர் படத்தில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும். எப்படின்னா அந்த வலது கை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஸ்பாய்லர் இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். வலது கையில் ஒரு குறை இருக்கும். அதனால் வந்து அவர் வலது கை பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அது படம் பூரா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவார். எப்படின்னா வந்து அது தனியாகவே காமிக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருக்க மாதிரி தான். ஆனால் அவர் ஏறி போகும்போது கூட அதை கை தொட மாட்டார். இன்னொரு இடத்துல ஜாமா எடுக்கும்போது கூட அது கையை வச்சு யூஸ் பண்ணாமல் அந்த வெறும் எல்போ யூஸ் பண்ணுவார். படம் ஃபுல்லாக கேரக்டர் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அந்த ரைட்டை வந்து அது எல்லா இடத்துலையுமே நான் பஸ் ஏற சீன் ஒன்று இருக்கும், ஏணி ஏற சீன் ஒன்று இருக்கும், கிளைமேக்ஸில் ஒரு ஏணி ஏற சீன் இருக்கும். அது எல்லாமே படிக்கட்டில் ஏற சீன் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து ஒரு கண்ணுலேருந்து எல்லாத்துலேயும் முக்கியமாக வந்து இந்த எனதுன்னு சொல்லி இந்த டீசர் ஒன்று வச்சுக்கலாம். டீசரில் ஒரு பிஜிஎம் வரும் ஒரு சாங். அந்த சாங் வந்து இதில் வந்து தனுஷ் வருஷன் ஒன்று வரும். அந்த வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பொய்வா நண்பா போர்ஷனுக்கு அப்புறமும் இதுவும் நடுவில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட போர்ஷனுக்கு தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம. தேட்டரில் செம்ம அப்ளாஸ். இதெல்லாம் வந்து படத்துடைய பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப கம்மியாக சொல்லணும். என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசர கதியில் இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசர கதியில் இருக்கும். ரொம்ப பரபரன்னு போயிருப்பாங்க. அடுத்து வந்து லிப்சிங் ஒரு சில இடங்களில் லிப்சிங் பிரச்சனை இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வந்து எனக்கு வந்து குபேரால பெரிய இஷ்யூஸ் கிடையாது எனக்கு. அடுத்தது வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்ட். குபேரா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே கதையை ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பரபரன்னு போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போய் ஒரு இன்டர்வல் பேக்கில் சூப்பராக இன்டர்வல் பேக் விட்டு அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் ஏறி இறங்கி அப்படியே கிளம்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிரும். இது டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஒரு பேக் ஸ்டோரியோட போய் அப்படியே போய் கொஞ்சம் ஸ்பீட் அடிச்சு ஒரு நல்ல இன்டர்வல் பேக்கில் விட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் சூப்பராக போயிடும். அப்படியே போய் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை நோட்டில் வந்து முடியும். ரெண்டுக்குமே டோட்டல் கான்ட்ராஸ்டான படம். ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த வாரம் பார்த்து இந்த 2 படமே எனக்கு நல்ல திருப்திகரமான படமாக அமைஞ்சிருச்சு. டிஎன்ஏ வந்து எனக்கு வந்து நெல்சன் வெங்கடேசன் இருக்காருல்ல, அவர் வந்து 4 படம், இது 4வது படம். 4 படமும் 4 ஜானரு. என்னன்னா ஒரு டேரக்டர் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. எனக்கு அதில் ரொம்ப கேவியானது எனக்கு அதனால தான் பிடிக்கும். பல டேரக்டர் பிவாசு அதெல்லாம் முந்தைய டேரக்டர் இல்லை. இந்த இதில் வந்து இப்போ நெல்சன் வெங்கடேசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ஜானர் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒர்க் ஆகுது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கிரைம் த்ரில்லர் தான். அந்த கிரைம் த்ரில்லரை ஃபேமிலி எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுற விதம் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பிளாட்டு. பல பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த எமோஷன்ஸ் த்ரில்லரை. ஃபேமிலி எமோஷன்ஸ் மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் படத்தோடைய மிகப்பெரிய 3 பலம், மொத்தம் 4 பலம், 4 பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஒன்று வந்து நெல்சன் வெங்கடேசன், அவரோட ரைட்டிங்கு. இன்னொன்று வந்து நிமிஷா விஜயன் பர்ஃபார்மன்ஸ் பிரித்து எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை பேசாமல் இருக்க முடியாது. அடுத்தது அதர்வா ஒரு ஃபுல் படத்தையும் கேரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அவர் படத்தை வந்து நம்ம நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்ல முடிகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. படமும் நல்லா இருக்குது.
4வது பில்லர் யாருன்னா ஜிப்ரானோட பிஜிஎம். செம்ம பிஜிஎம். நீங்க செகண்ட் ஹாஃப்ல நீங்க போக போக பாத்தீங்கன்னா சூப்பரான பிஜிஎம். இதுதான் வந்து இந்த 2 படங்கள் எனக்கு இந்த டிஎன்ஏல உள்ள குறை சொல்லணும்னா, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் ஒன்று அன்வான்டட் சாங் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பேக் ஸ்டோரியில கொஞ்சம் ஸ்லோவா போகும். இந்த 2-3 விஷயங்கள் தவிர டிஎன்ஏல எந்த குறையும் கிடையாது. டிஎன்ஏ ஒரு சூப்பர் படம். குபேரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குபேரா வந்து ஒரு 75% பேத்துக்கு பிடிக்கிறதுக்கான படம். ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல உள்ள லேக் அப்படி இப்படிம்பாங்க. எனக்கு வந்து எந்த இடத்துலயுமே லேக்கா தெரியல. அப்புறமேட்டு வந்து படம் 3 மணி நேரங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து என்டர்டைன்மெண்டா தான் போச்சு. தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, அந்த வில்லன் யாரோ ஒரு ஹிந்தி ஆக்டர் சொன்னீங்களா, அவரு, நாகார்ஜுனா எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா வந்து ஜெயபிரகாஷ் ஒரு ரோல் பண்ணுவாரு. அது தியேட்டர்ல நல்லா காமெடியா இருந்துச்சு. அது வந்து அது அவர் சீரியஸ் ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு ஓல்டு மங்க் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா காமெடியா இருந்துச்சு. ஒர்க் ஆயிருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியலா அந்த இடத்துல தேட்டர் மூமெண்ட்ஸா ஒர்க் ஆயிருந்துச்சு. இதுதான் இந்த 2 படங்களுடைய என்னுடைய ரிவ்யூ. நீங்க சொல்லுங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அப்படி சேர்த்துக்கிறேன் போக போக. ஆனா ரொம்ப லெங்தா பேசுற மாதிரி இருக்கு. இதோட கட் பண்ணிக்கிறேன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஹரிஸ் கேக்குது 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 சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து நான் குபேரா மட்டும் தான் பார்த்தேன். ஆக்சுவலி டிஎன் ஒன்றும் பார்க்கல. குபேரா வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சக்கப்புறம் எதுவுமே மூவே ஆகலை. எல்லாமே ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிளா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லா. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ட்விஸ்ட்லாம் நடுவில் சொல்லிக்கல. செகண்ட் ஹாஃப்ல ஒன்று வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்லை. நிறைய சீன் ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிளாவே இருந்துச்சு. ஸ்லோ ஒரு என்கேஜிங் சீனே எதுவுமே இல்லை ப்ரோ அந்த படத்துல. அந்த பொய்வா நண்பாலாம் உண்மையிலே வந்து தியேட்டர்ல நாங்க உட்காந்து பார்க்க சிரிச்சுட்டு தான் ப்ரோ எல்லாருமே இருந்தானுங்க. தேவையே இல்லை ப்ரோ. உண்மையிலே ஒரு மாதிரி 2-3 மணி நேரம் உட்காந்து பாக்கணும்னா ஒரு மாதிரி ஹெட் பெயின் ஆயிடுச்சு ப்ரோ. படம் கொஞ்சம் ட்ரிம் மேட்ச் பண்ணிருக்கலாம். அது எந்த பாட்டுமே நல்லா இல்லை. நீங்க சும்மா இல்ல இல்ல ஒருத்தர் பேசுங்களா, 2 பேர் பேசுறீங்களா? இங்க ஃப்ரெண்டும் தான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ படம் பார்த்துட்டு வந்தோம் நாங்க. இப்பதான் ப்ரோ படம் பார்த்துட்டு வந்தோம். 2 பேரும் டிப்ரெஷன் ஆகி உட்காந்துருக்கோம் ப்ரோ. டிப்ரெஸ் ஆகி தான் படத்துக்கே போனோம். ஆக்சுவலி என்னன்னே தெரியல, படம் காலைல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்க உள்ள போய் உட்காந்தோம். படத்துல உள்ள போனா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. மேபி நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். நாங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இங்க ரிவ்யூல பார்த்தா நாங்க இங்க ரிவ்யூ பார்த்துட்டு நாங்க உள்ள போறோம். அங்க படத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. அது நீங்க தெலுங்கு டேரக்டா தெலுங்கு சாயல் இருக்க மாதிரி. அப்புறம் வேற ஒண்ணும் இல்லை ப்ரோ. அந்த படம் வந்து ஸ்டார்டிங் வேணா நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதையை கொண்டு போனது அதெல்லாம் நல்லா, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இல்ல பிரதர், 2 வாய்ஸா கேக்குது. நீங்க பேசிருங்க. எனக்கு நீங்க பேசுறது எப்படி தோணுது அப்படின்னா, அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் இருக்குல்ல, அதுல வர ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால நீங்க ஒருத்தர் சும்மா பேசுறீங்க. இருக்கும் 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா தான். இல்ல ப்ரோ, எனக்கு ஏதோ ப்ராம்ப்ட் பண்றது மாதிரியே இருக்கு. நீ டிபிஎம் மட்டும் மாத்தி வந்து ரிவ்யூ கொடுங்க ப்ரோ. நான் ஏத்துக்கிறேன் ப்ரோ. தக்லைஃப் நான் மொக்கம் தான் ப்ரோ போட்டிருந்தேன். ப்ரோ. மொக்க படத்தை மொக்கன்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நல்ல படத்தை மொக்கன்னு சொல்றதுதான் பிரச்சனையே இங்க. இது நிஜமா நல்லா இருந்துச்சுங்களா ப்ரோ நீங்க இப்ப? ப்ரோ வில்லன் ஒரு படத்துக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த படத்துல அதுவும் இல்ல. ஒண்ணு கிளைமேக்ஸே நல்லா இருந்தா படமே நல்ல படம் தானே ப்ரோ. வில்லன் யாரு நீங்க சொல்லுங்க. படத்துல யாரு வில்லன்? நீங்க படம் பாத்துட்டீங்களா? யாரு வில்லன் படத்துல? மெயின் வில்லன் யாரு? இது ஒரு மல்டி கேரக்டர் வில்லன் தான் ப்ரோ. அதை சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் வில்லன் அவனுக்கு சுத்தி இருக்கும். எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்ச அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. கேக்குறேன் ப்ரோ உங்கள்ட்ட. மெயின் வில்லன் யாரு ப்ரோ இந்த படத்துல? அது அந்த கார்பரேட் பிசினஸ் பண்ணுவாங்க ப்ரோ, அவன் தான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருங்க. அவர் ரொம்ப எதிர்பார்த்து போயிருக்காரு படம் மொக்கையா இருக்குன்னு. ஆனா ஏமாந்துட்டாரு. படம் நல்லா இருக்கு, விடுங்க. ப்ரோ விடுங்க. இந்த படம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜான படம் தான் ப்ரோ. சரி ரைட், ஓகே. இது உங்க ஒப்பீனியன் விட்டுலாம், அடுத்தவங்க பேசலாம். விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பிரகாஷ் பிரதர் எங்க போயிட்டாரா? இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க பிரதர். உங்க ஒப்பீனியன். படம் பாத்துட்டீங்களா? நானும் மெகா ஸ்டார் தான் பார்த்தேன். உங்களை தேடினேன், நீங்க கிடைக்கல காலையில. ஏன் கேண்டீன்லயே நின்றுட்டு இருந்தேங்க. அப்படியா? நான் தேடினேன், உங்க பேசுறது நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா எனக்கு கரெக்டா அங்க பிடிக்க முடியல உங்களை என்னால. ஓகே ஓகே. J16 ஜேரோல தான் உட்காந்துருந்தேன். J16ல உட்காந்துருந்தேன். இன்டர்வல்ல தான் உட்காந்து நின்றுட்டு அங்க இன்டர்வல்ல தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அங்க கேண்டீன்ல நின்று பேசிட்டு இருந்தேன். அப்புறம் போன் பேசிட்டு திரும்ப உள்ள அடுத்த படத்துல மீட் பண்ணுவோம். சரி ரைட், ஓகே. படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. வாங்க நம்ம மெகா ஸ்டார் ரேட்டர் அப்புறமேட்டு பேசுவோம். படம் எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீன் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் அந்த ஃபைட் மட்டும் ஏதோ சட்டுன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபைட் வாண்டடா, இந்த ஃபைட்டே தேவையில்லை, நார்மலா வேற ஏதாவது சீன் வச்சு முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி படத்துல 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. சுத்தமா டைம் போனதே தெரியல.
நீங்களே சொன்னீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் வேட்டி கட்டிட்டு வர சீன்லாம் வந்து செம்மையா மெகாஸ்டார்ல ஒன்னா தான் பார்த்துருக்கோம். அந்த செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க எல்லா ஆடியன்ஸும் கொண்டாடினாங்க அந்த சீன்லாம். கடைசி ஒரு 20 நிமிஷம் படம் செம்மையா கொண்டு போயிட்டாங்க. ஸ்லோ தான் ப்ரோ, லேக் இருக்கு படத்துல, லேகே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒத்துக்கோ லேக் இருக்குதா, பட் ஆனால் படம் சூப்பரா கொஞ்சம் என்கேஜிங்கா போச்சு. நான் நினைச்ச அளவுக்கு லேகா இல்லை. ஓகே, சூப்பர். ஏன்னா வந்து நான் வந்து தேட்டர்ல படம் பார்க்கும்போது நிறைய தனுஷ் சீன் வந்து அவங்க ஒரு ஏற்கனவே மனநிலையில தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர்த்த நான் பார்த்தேன். என்னன்னா இது வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் டேரக்டர், அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க. நம்ம மற்ற படங்கள் பார்க்கறதுக்கு இந்த தனுஷ் படம் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் அதே தேட்டரே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எந்தெந்த சீனுக்கு வந்துச்சுங்கிறது நம்ம நோட் பண்ணோம். அந்த வகையில வந்து எல்லா ரசிகர்களும் ப்ரிப்பேர் ஆயிதான். தனுஷ் ஆடி லான்ச் சொன்ன மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் ஆயிதான். அதே மாதிரி இந்த கோயில்பாவோட சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பர் ப்ரோ. பாட்டு செம்மையா இருந்துச்சு. வீடியோ தாங்க பார்க்கும்போது பயங்கரமா ஒரு ஆட தெரியாதவன் எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி அப்படியே ஆடி இருந்தாரு தனுஷ். செம்மையா இருந்துச்சு. அது பிளேஸ்மெண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு படத்துல. இல்ல உண்மைதான், எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு தான். இப்போ நிறைய பேர் அதை வந்து பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தி இப்போ இவர் சொல்லும் போது மட்டும் பிடிக்கல சொல்லியிருந்தாருல. இதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லி சொல்லலாம், பட் ஸ்பாய்லர் சொல்லும் போது சொல்லுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வழக்கமா சனிக்கிழமை ஸ்பாய்லர் பேசுவோம். அதனால நாளைக்கு நைட்டு பேசும்போது அந்த சாங்குக்கான ப்ரீ லீடு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்பாய்லரோட சொல்லுவோம் டீட்டெயிலா. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க, எனக்கு முடிச்சு. கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? ஓகே, மாதிரன் கேட்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நேற்று சொன்ன மாதிரிதான் தனுஷ் வந்து அவர் ஆடியன்ஸை கரெக்டா ரெடி பண்ணியிருக்காரு. என்கிட்ட இருந்து எப்ப எப்படி வேணா படம் வரும்னு சொன்ன மாதிரி. நான் ரொம்ப எதிர்பார்த்ததுதான். நான் எதிர்பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆனா சேகர் கமலான்றப்ப அவர் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து நேஷனல் அவார்டு இதா அப்படி இப்படின்னு. நான் ஒரு 3 படம் பார்த்தேன், எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆனா இந்த படம் எனக்கு இந்த ஒரு வருஷமா அந்த கிளிம்ஸ் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஆனா ப்ரீவியஸ் படத்துல எந்த அறிகுறி இல்லை. அந்த படத்தெல்லாம் எடுத்தவர் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு வராரு, கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனையோட தான் போனேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. லேக்னா எனக்கு லேகெல்லாம் இல்லை, 3 மணி நேரம் போனதே தெரியல. பட் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இவர் சேசிங் ஒன்று இருக்கும், அது ரிப்பீட்டடா இருந்துச்சு. என்னடா திரும்ப திரும்ப அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. பட் என்கேஜிங் ஃபேக்டர்ல நிறைய இருக்கு ப்ரோ. ஒரு 2-3 இடத்துல கண்கரங்கிட்டேன். அதான் நாளைக்கு ஸ்பாய்லர்ல பேசும். எனக்கு பிச்சைக்காரன் வர்சஸ் பணக்காரன் அந்த கான்செப்டே வந்து குளோபல் கான்செப்ட். இது வந்து எல்லா பக்கமும் கிளிக் ஆகும் கண்டிப்பா. புக்கிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். படமும் நல்லா ஓடணும். அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, வேற யாராவது ஏதாவது சொல்ல வருவீங்களா? அது கேக்குது சொல்லுங்க. நான் குபேரா பார்த்தேன் ப்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் 11 மணிக்கு. எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நீங்க சொன்ன ரிவ்யூவோட நான் எல்லாமே நான் ஒத்து போறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா போச்சு. அந்த ஒரு இதோட இன்ட்ரோல் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில இடத்துல லேக் இருந்தது. குறிப்பா என்னன்னா அந்த ரிப்பீட் சீன்ஸ் மட்டும். ஒரு அந்த தீபக்ன்ற கேரக்டர் அந்த ஹாஸ்டல் போறது, மறுபடியும் மீட் பண்றது, சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் தான் ப்ரோ. ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு படத்தை வந்து என்னடா இப்படி முடிச்சான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல படம் தான். ஆனா இது வந்து ஒரு சூப்பரான படம் வந்து என்னால சொல்ல முடியல. அதுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் ஒரு ரீசன். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருந்தா இது வந்து ரொம்ப சூப்பரான படம் சொல்லுவோம். ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல படம். எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. எனக்கு பொதுவாகவே டிராமா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. படத்துல வந்து ஒரு பாட்டு மட்டும் தான் இல்லை ப்ரோ, அந்த பொய்வா மட்டும்தான் இல்லை. இல்ல ப்ரோ, எனது வந்துச்சு. அப்புறம் கதைன்னு ஒண்ணு வந்துச்சு. இன்னும் மொத்தம் 3 பாட்டு வந்துச்சு. 4 பாட்டு வந்துச்சு. அம்மா பாட்டு ஒண்ணு வந்துச்சு. ஆமா அந்த கதையும் எனக்கு ரொம்ப அந்த மாண்டேஜா நல்லா இருந்துச்சு. கதைன்னு ஒரு சாங் செம்மையா இருந்துச்சு. மாண்டேஜா போனதா எல்லா சாங்குமே மாண்டேஜ் சாங் தான். ஒரு சாங் தான் வந்து உங்களுக்கு விசுவலா அந்த இது அந்த ஹீரோயின் சாங் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது சரியா புரியல. அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அது அந்த அளவுக்கு கிளியரா ஒன்றும் புரியல அது படம் பார்க்கும்போது. நீங்க சொன்னீங்க அந்த ரைட் ஹேண்ட் ஏதோ நோட் பண்ணி ஒன்று சொன்னீங்கல்ல, அது வலது கையை நோட் பண்ணல. அவங்க ஃபர்ஸ்ட்லயே ஆதார் எடுக்க போவாங்கல்ல பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் ஆதார் எடுக்க வருவாங்கல்ல, அப்ப ஆதார் அப்ப அவர் தானே சொல்லுவா அப்படி இல்ல ரீசன். ஆமா, அந்த ரீசன்ல வர. அதுக்கப்புறம் அவரு நீங்க 4-5 சீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஏணி பஸ்ல ஏணி ஏறுவாரா, ஏணி ஏறும்போது அந்த கையை யூஸ் பண்ண மாட்டாரு. அதுக்கு மேல கையை அந்த அதாவது விரிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாரு. விரிஸ்ட் யூஸ் பண்ணி மேல ஏறுவாரு. அப்புறம் சூட் கேஸ் எடுத்து கொடுக்கும்போது அப்படியே இது பண்ணுவாரு. அப்புறமேட்டு நீங்க கிளைமேக்ஸ்ல வந்து திரும்ப வந்து இந்த மேல படி ஏறுவார், அதாவது டேங்க் ஏறுவார்ல,
ஆமா. பில்டிங்ல மேல ஏறி நிப்பார்ல, அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த கை அதை வச்சுதான் ஏறுவாரு, அந்த விஸ்ட வச்சுதான் ஏறுவாரு. ஃபைட்லயும் பாத்தீங்கன்னா அந்த விஸ்ட வச்சுதான் ஏறுவாரு அவர். அந்த அதாவது ஒரு சாதாரணமே அது ஒரு எப்படின்னா அது ஒரு மெனக்கட்டு நம்ம காமிக்க மாட்டாங்க, மெனக்கட்டு அவரும் செய்ய மாட்டாங்க, இயல்பாவே அந்த கை அவர் வராத மாதிரியே செய்வாரு, ரொம்ப இயல்பாவே இருக்கும். நான் இந்த படத்துல ரொம்ப அதே மாதிரி அவர் டைலாக் இருக்குல்ல, அந்த பேசுறது வந்து பேசும்போதே ஒரு பயத்திலையும் பிளஸ் வந்து அதே மாதிரி ஒரு கருணை இறக்கம், அது ஒரு எப்படி சொல்றது நம்ம சொன்னா அந்த ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு டப்பிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். தனுஷ் வந்து நார்மல் வாய்ஸா இருக்காது, அது டப்பிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு இல்லாதவன் இயலாதவன் எப்படி கொஞ்சம் இறங்கி பேசுவானோ அதே மாதிரிதான் இந்த சாரா இருக்கட்டும், இல்ல எப்படி என்ன சொன்ன அந்த ராஷ்மிகாட்ட பேசுற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வில்லன்ட்ட பேசும்போது கூட ரொம்ப ரப்பா இருக்காது, எனக்கு வேணும் சார்னு கேட்கறதே கூட அது ரொம்ப ஒரு சாஃப்டா தான் இருக்கும் எல்லாமே. அது வந்து எப்படின்னா நான் வந்து சில ஸ்டார் ஹீரோக்கள்கிட்ட பாக்குறது விஷயம் என்னன்னா அந்த கேரக்டருக்குள்ள இன்னும் டப்பிங் பேச மாட்டாங்க, அவங்க இயல்பா நார்மல் டப்பிங் பேசுற மாதிரி பேசிட்டு போயிருவாங்க. நான் நிறைய பேர்த்த பாக்குறப்ப அதுல வந்து தனுஷ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிற அப்படி அந்த கேரக்டருக்கு அந்த ஏத்த மாதிரி டப்பிங் பேசிதான் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ரொம்ப மைல்டா மட்டும் சொல்ற ஸ்பாய்லர் இல்லாம ஒரு குழந்தை கையில இருந்து ஒரு பிக்சர் போடுற மாதிரி ஒரு சீன் வரும், செம்ம சீன் ப்ரோ ஆக்சுவலா அது. செம்ம சீன் தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் அது ஆக்சுவலா. அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அந்த ஒரு சீன் மட்டும், பர்டிகுலர் சீன் அது. அது மாதிரி நிறைய 2-3 சீன் சொல்லலாம் ஆக்சுவலா. அதான் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான், மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். ஆல்மோஸ்ட் அதேதான் எனக்கு இந்த கிளைமேக்ஸை தவிர வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குது. கிளைமேக்ஸ் மட்டுமே எனக்கு அதுலயுமே சில பல விஷயம் இருக்கு. ஏன்னா டேரக்டர் கட்டுன்னு சொல்லி இந்த படத்துல ஒரு 3.5 மணி நேரம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் போட்டாங்கல்ல, ஒருவேளை அதுல சில பல விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராஸ்மிகா மந்தன ஒரு டைலாக் மட்டும் இருக்கும், போகும்போது உன் கூட வந்து ஒரு ரூமர் வந்துச்சேடான்னு, அதை வந்து சீனாவே இருந்திருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சீனாவே இருந்திருக்கும் போல இருக்கு. என்னன்னா ப்ரோ ஒரு நாவல் படிச்சுட்டே இருக்கும், ஒரு கடைசியா ஒரு 2 பக்கம் வந்து இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் இது. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டோரி ஆரம்பிச்சு பொறுமையா அவங்க அந்த ஸ்டோரிக்குள்ள நம்மளே அந்த ஸ்டோரிக்குள்ள வந்து ஒரு கட்டத்தில் இன்வால்வ் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப கிளைமேக்ஸ் மட்டும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான். மற்றபடி ஓகே தான் ப்ரோ, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது படத்துல. இதான் எனக்கு ரிவ்யூ ப்ரோ. எனக்கும் தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிரர் முன்னாடி நிப்பாரு, அந்த ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ப்ளூ ஷர்ட் போட்டு செம்ம லுக்கு. அது படம் ஃபுல்லா கோட் சூட்ல வராரு, அது அதை விட பயங்கரமா இருந்தாரு. ஆமாமா அந்த ப்ளூ ஷர்ட்ல வந்து நிப்பாப்ல, செம்மையான லுக் அது. ஆமா கரெக்ட். அதுவும் இல்லாம அந்த பாட்டு இந்த குபேரா டிரான்ஸ்ல தனுஷ் வெர்ஷன் வரும்போது அந்த சீன் ஒண்ணு வருதுல்ல, அதை ஸ்பாய்லர் பண்ணல, அந்த சீன் வரும்போது செம்ம சூப்பரா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த அப்படியே ஏறி போறது சுத்தினையும் பாக்குறது அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல. அந்த டீசர்ல வந்துச்சு, அதை சொல்றீங்களா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. வெள்ளை வெடியில சட்டையில ஒரு சீன் வருதுல்ல, அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. ஆமாமா அந்த கோயில்ல இருந்து ஒரு கும்பிடு வரல, செம்ம சீன் அது ஆக்சுவலா. அது சரியான சீன் அது. ராஷ்மிகா ரோல் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா எழுதி இருக்கலாம் ஆக்சுவலா. ஸ்ரீதர் ப்ரோ சொல்லுங்க. ஏங்க எல்லாரும் ஏதோ பேசுறீங்க, நாகார்ஜுனா விட்டுட்டீங்களே, அவர் எதுவுமே இல்லையா? இல்லைங்க, நாகார்ஜுனா வந்து நல்ல ரோல் தான், பட் என்னன்னா வந்து இதை எப்படி சொல்றேன்னு தெரியல. என்னன்னா வந்து ஒரு பெரிய சீனியர் ஹீரோ அவரு. ஆனா ஒரு இப்ப தனுஷ் நமக்கு இப்ப கம்பேர் பண்ணா அவரு 20 வருஷம் ஆயிடுச்சு தான். ஆனா நாகார்ஜுனா வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருப்பாரு. ஆனா அவர் அசால்ட்டா தனுஷ் ரொம்ப நிறைய இடத்துல டேக் ஓவர் பண்ணிட்டாருங்க. அவர் ஒரு எமோஷன் சீன் ஒன்று இருக்கும் 2 பேத்துக்கும் செகண்ட் ஹாஃப்ல, கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி. அதுல தனுஷோட ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கம்மியா தான் கொடுத்துருப்பாரு. எனக்கு அது ஒருவேளை இவருக்கு ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு அந்த நம்ம அப்படி பார்த்தா கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட வந்து நார்மலா இருந்துச்சு, இன்னும் ஆகா ஓகோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான். எனக்கு வந்து இவரு அப்புறமேட்டு அந்த மற்றவங்க பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு அந்த சைடு யாருன்னு தெரியாத ஆட்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த படத்துல பாக்கியராஜ் தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குன்னா அந்த ஒரு போய் வா பாட்டே அவருக்கு வச்சிருந்துக்கலாமோங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த சீன் அவருக்கு வச்சிருந்தா இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. எனக்கு சீரியஸா சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சீரியஸாவே தோணுச்சு. அது யாருக்கு ப்ரோ சொல்றீங்க? அது இன்னும் கொஞ்சம் அவர் அது இல்ல இல்ல எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட செமி ஸ்பாயிலர் மாதிரி தான். அந்த போய்வா பாட்டு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாக்கியராஜ் நிறைய பேருக்கு அந்த படத்துல இருந்தாரா இல்லையானே தெரியும். ஏன்னா கெட்டப் அப்படி இருந்திருக்கும்.
அவர் வந்து தனுஷ்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக்குக்காக தான் அந்த பாட்டே இருக்கும். அந்த டைலாக் ஏத்த மாதிரி தான் அந்த பொய்வா பாட்டே இருக்கும். ஆனா அந்த பாட்டை வந்து பாக்கியராஜுக்கு வச்சிருந்தாலோ இல்ல அவங்க வேற இன்னொரு ஆர்டிக்கு அந்த இது வச்சிருந்தாலோ ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதாவது பொருந்தி இப்ப நிறைய பேர் இந்த இடம் சில கனெக்ஷன் இல்லைங்கிறாங்களா, அது ரொம்ப பக்காவா பொருந்தி போயிருக்கும். ஆமா, அது வந்து யாரோ 100% ஒருத்தருக்கு பொருந்தி எப்படி போயிருக்கும். பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துருது. இல்ல அதுதான் வந்து நான் ஸ்பாய்லர்ல டீட்டெயிலா பேசலாமேன்னு வச்சிருந்தேன். பட் இது கிட்டத்தட்ட இது வந்துட்டனால சொல்றேன், செமி ஸ்பாய்லரா. அது வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற, ஆடியன்ஸோட இன்னும் பக்காவா கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ரோல். அவங்க எதுக்க அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்கிறாரு, அந்த கேரக்டர் தேவா கேரக்டர் எதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அப்பதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மாதிரி சில பல இந்த எப்படி சொல்றது, இதோட ரைட்டிங்ல வந்து ஏதாவது நம்ம கட் ஆயிருச்சான்னு தெரியல. ஏன்னா எடிட் வெர்ஷன் வந்து இன்னும் 1/4 மணி நேரம் நம்ம பார்க்கலாம் படத்துல. அதுதான் இது வரைக்கும் இந்த படத்துல இருக்கிறது. பார்ப்போம். மற்றபடி நான் ஸ்பாய்லர்ஸ் பேசும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, எந்த வகையில வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு ராஸ்மியா கேரக்டர்லயுமே எனக்கு வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணா இதுல நல்ல கேரக்டர் தான் அவங்களுக்கு. நல்ல கேரக்டர், நல்ல ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அழகாவும் இருந்தாங்க ப்ரோ. டப்பிங் மட்டும் இஷ்யூ இருக்கு. ஏன்னா வந்து அது வந்து அது சொல்லியே ஆகணும். மற்ற படங்களை கம்பேர் பண்றா இந்த படத்துல 2-3 சீன் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சேசிங் சீன் சொன்னீங்கல்ல, அந்த சேசிங் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு சீன் அது ரொம்ப அழகா இருப்பாங்க. டோட்டலா சேசிங் சீன் முடிச்சு கம்ப்ளீட்டா வந்து ஒரு சீன்ல வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. படத்துலயே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ஓகே. நாகார்ஜுனா டீசென்ட்னு சொல்லலாம். அந்த ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அவன் ஹிந்தி ஆக்டர் சொன்னீங்களா, அந்த ஆள் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு சீரியஸாவே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் வரும், அப்படி இல்லை விக்ரம் மேதால இருப்பார் அவர் சேட்டா. அந்த சேட்டா வந்து ஒரு பேப்பரோட எரிப்பாரு. அந்த பேப்பர் எரிக்கும் போது இவரோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா வந்து அப்பதான் அவருக்கே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மள்ட்ட இவ்வளவு தூரம் இருந்துட்டு நம்மள்ட்டே ரிஸ்க் எடுக்காம அவங்க சேஃபா வராங்கிறப்ப அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹிந்தி ஆக்டர் எனக்கு நீங்க சரிதான் தெரியும், அவர்லாம் நல்லா இருந்துச்சு அவர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளவுதான். வேற என்ன, தேவிஸ்ரீ பிரசாத் பிஜிஎம் அதை சொல்ல மறந்துட்டேன். படத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் நல்ல பயங்கரமா கொடுப்பாரு போல ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் இறங்கினாரு, திரும்ப ஆரம்பிச்சு அப்படி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 50-50 அவர் சூப்பரா ஒர்க் பண்ணாரு. ஸ்டார்டிங் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கடல் போர்ஷன் காமிப்பாங்கல்ல, அந்த ஆயில் போர்ஷன், அதுல எல்லாம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அப்படியே போச்சு. எனக்கு என்ன, வில்லன் இருந்து கதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். எனக்கு அதே மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, வில்லன் இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரஹ்மான் தானே மியூசிக் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது? இல்லையே, இது தேவிஸ்ரீ பிரசாத் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே தேவிஸ்ரீ பிரசாத் தான். ஹிந்தி படத்துக்கு தான் ரஹ்மான். இல்ல ப்ரோ, அனௌன்ஸ் பண்ணும்போது போஸ்டர்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ரொம்ப ஸ்டார்டிங்ல சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு இல்ல, இப்ப சேகர் கமலா கூட படம் பண்றாருன்னு நியூஸ் வந்துச்சு இல்ல, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பேர் அடிபட்டு இருந்துச்சு. பட் படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணும் போதே தேவிஸ்ரீ பிரசாத் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பாரு. நீ அடுத்த டிஎன்ஏக்கு வாங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா குபேரா? உங்களை ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இப்பதான் வந்தேன். நான் நீங்க பேசுனது கேட்டேன், உங்க ரிவ்யூ கேட்டேன். குபேரா நான் சொல்லிடுறேன், நான் என்ன சொல்லல. குபேரா சொல்லிடுங்க, குபேரா சொல்லிடுங்க. அப்படியே கண்டினியூ டிஎன்ஏ முடிச்சிருங்க. எனக்கு வந்து குபேரால வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண விதம், அந்த ஸ்டோரி லைன் போனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இவரு அந்த பிச்சைக்காரன் ரோல்ல இருந்து எதுக்காக இப்படி மாறுறாரு, அந்த ஒரு பிளாட் எப்படி இது பண்ண போறாங்க, கொண்டு வர போறாங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த போர்ஷன் எல்லாமே. பட் ஆனா எனக்கு வந்து பர்சனலா வந்து ராஷ்மிகா என்ட்ரிக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே திங் தான் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நரேஷன் பெருசா வந்து ஃப்ளாட்டா இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நமக்கு எங்கேயும் பெருசா போர் அடிக்கலைனாலும், பட் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லைட்டா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயரிங் ஆயிடுச்சு எனக்கு லைட்டா. ஆனா தேவிஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இதுவும் சரி, சாங்ஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-3 இடத்துல வந்துட்டு அது அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்காகவே வச்சாரான்னு தெரியல. அந்த டிவோஷனல் சாங் மாதிரி 2-3 இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பார். 3 இடத்துலயோ 4 இடத்துலயோ வரும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாமே எனக்கு வந்து சூப்பரா பிடிச்சிருந்தது. கோவிந்தா கோவிந்தா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு இது வரும். அது எல்லாமே எனக்கு வந்துட்டு டிவோஷனல் சாங்ஸ் யூஸ் பண்ண விதம்னு இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. அது எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டிங்காவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் சொன்ன மாரி தான். எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லாஜிக் மட்டும் வந்து இடிச்சது. அது இப்படி முடிக்காம கொஞ்சம் வேற விதமா முடிச்சிருக்கலாம். ஐ மீன் இதுக்கு முன்னாடி தனுஷ் ஒரு டயலாக் வந்து வில்லன்ட்ட பேசுவாரு. இது
கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கிளைமேக்ஸ் கான்வர்சேஷன் முன்னாடி ஒரு இது பேசுவாரு. அது அந்த ஒரு பிளாட் கூட ஓகே. அது சினிமேட்டிக்கா இருந்தாலும் அந்த மாரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நான் ஸ்பாயிலர் பேசும்போது அது என்னன்னு அ டீட்டெயில்டா சொல்றேன். அதே மாரி அதான் அந்த ஒரு பார்ட் மட்டும் தான். எனக்கு வந்து செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு டீசென்ட்டான ஃபில்மா தான் எனக்கு வந்து பட்டுச்சு. அ பார்க்கலாம். அந்த லெவல்ல தான் எனக்கு வந்து பட்டுச்சு. ஆஹா! ஓஹோ! லெவல்ல இல்லனாலும் தாராளமா ஒரு தடவ பார்க்கலாம். அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஆ டிஎன்ஏ சொல்லிர்றேன். ஆ இந்த படம் நான் வந்து நெறைய பேர் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வந்து ட்ரெய்லர் பார்க்காம போலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சேன். ஸோ, அதனால என்ன கதை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படிதான் பிளாங்க்கா தான் வந்து போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஏதாவது வந்து காரணம் இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அ புடிச்சது. அ எனக்கு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. இந்த படத்துலயுமே வந்து சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் எதுவுமே வந்து இந்த படத்துல பெருசா ஒர்க் ஆவல. மொத்தம் 3 சாங்கோ, 4 சாங்கோ இருக்கு. பட் ஆனா சாங்ஸா வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் ஆவல. எனக்கு அந்த அதர்வாவோட பேக் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் காமிச்சாங்கல்ல, அதுவுமே இந்த படத்துக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. டைரக்ட்டா நிமிஷா விஜயன் கேரக்டர்லேருந்தே படத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே! அப்டின்ற மாரி தான் எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் அதர்வாக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அந்த கேரக்டர் அவரோட கேரக்டர்ல அவரு ஃபுல்லா நார்மலா தான் வருவாரு. ஸோ, அது எதுக்கு வந்து அந்த மாரி இது பண்ணாங்க அப்டின்ற மாரி எனக்கு லைட்டா அது மட்டும் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. பட் ஆனா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து ஃபுல்லா வந்து எங்கேயும் என்கேஜிங்கா போச்சு. எனக்கு அந்த அ அந்த கேட்ட மூடுற சீன்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணேன். அதேமாரி வில்லனோட மெயின் வில்லனோட அந்த பேக் ஸ்டோரி, அவர மீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்ரி வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகும்ல, அது வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் வந்து தாராளமா வந்து தியேட்டர்ல நம்பி போய் பார்க்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் ஃபிலிமா. அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ இந்த படத்துக்கு. ஆமீர் கான் படம் கேட்டுச்சா போறீங்களா எதுவும்? ப்ரோ? "சித்தாரே ஜமீன் பார்" ஆ தெரியல ப்ரோ. ரொம்ப ஆக்சுவலா நேத்தே எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. அந்த ஒரு இதுல தான் நான் வந்து போயிட்டு அந்த 28 லேட்டர்ஸ் பார்த்தேன். ஸோ, அதனால இன்னைக்கும் வந்து எனக்கு சுத்தமா சரியில்ல. பட் புக் பண்ணிட்டோம் போறணும். அது ஒண்ணு. அதுவும் இல்லாம படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். இன்னைக்கு நைட் வேற ஊருக்கு போறேன். ஸோ, போயிட்டு நாளைக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவேன். ஒரு சின்ன ஒர்க் தான். ஸோ, அதனால போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துருவேன். அதனால அப் அண்ட் டவுன் ஒரு ஒரு 14 ஹவர்ஸ் டிராவல் இருக்கும். அதுவே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்டர்டே, சண்டே போமாட்டேன். இது F1 படம் வந்து பிரீமியர் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. பெய்ட் பிரீமியர் ஷோ, ஸ்பெஷல் ஷோ போடுறாங்களாம். செவ்வாய்க்கிழமையோ, புதன்கிழமையோ போடுறதா சொன்னாங்க. மேஜரான சிட்டீஸ்ல பெங்களூர், சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கொச்சின் இந்த மாரி ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ படம் ஒரிஜினல் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போடுறாங்க. அந்த படமும் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. F1 ரேஸ் படம். பிராட் பிட் படம். ஸோ யாராவது பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா பாருங்க.